ஸ்ரீ மீனாட்சி மஞ்சள் இருக்கிற நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இதாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் அதிக ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மறுகளில் இருக்கக்கூடிய அஷ்டமி சப்பரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருளுக்கு விதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியமும் சென்று பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மதுரை அப்படின்னாலே 12 மாதங்களுக்கும் இங்கே உற்சவங்கள் உண்டு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான உற்சவம் உண்டு. அந்த ஒவ்வொரு விதமான உற்சவத்திற்கும் ஒவ்வொரு விதமான வரலாறு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மார்கழி அஷ்டமி சப்பரம். இது என்ன மார்கழி அஷ்டமி சப்பரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதம் அஷ்டமி தேதியில் வரக்கூடிய இந்த தேர் திருவிழாவில் சுவாமி உலக மக்களுக்கு எல்லாம் எறும்பு உட்பட 8000 உயிர்களுக்கும் சுவாமி பரிகாலந்த திருவிழா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதோடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்வுக்காக சுவாமி பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு கோவிலை விட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு 4 வெளிவீதியிலும் வலம் வருவார். சுவாமியும் பிரியாபடை அம்பாவளும் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் அம்பாள் மீனாட்சி தனியாக ஒரு ரிஷப வாகனத்தில் வலம் வருவாங்க. அப்படியே சுவாமி கோவிலை விட்டு அம்மன் சன்னதியாக வெளியே வந்து தேர் மூட்டி போய் தேர் மூட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா அஷ்டமி சப்பரம் சொல்லி ஒரு சப்பரம் தயார்படுத்தி வச்சுருப்பாங்க கோவில் சார்பாக. அந்த சப்பரத்தில் சுவாமிக்கு ஒரு சப்பரமும் அம்பாளுக்கு ஒரு சப்பரமும் இருக்கும். சுவாமி முன்னாடி தேரில் போவாங்க, அம்பாள் பின்னாடி தேரில் போவாங்க. சுவாமி தேரை ஆண்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அம்பாள் தேரை பெண்கள் போவாங்க. இது ரொம்ப தனிச்சிறப்பு. இப்படி சுவாமி 4 வெளிவீதிகளும் வலம் கோவிலை அடைவார். இந்த நிகழ்வு நடந்துட்டு போது நிறைய மக்கள் அரிசியை தானமாக கொடுப்பாங்க. ஏன்னா சுவாமி நீங்கள் படியிறக்க வர அப்படின்றதுனால அவங்க வீட்டில் அரிசியெல்லாம் தானமாக கொடுப்பாங்க. அதை நிறைய பக்தர்கள் வாங்கி வச்சுப்பாங்க. அதை வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னா அள்ள குறையாத அன்னம் கிடைக்கும் என்பதும் பசி என்னும் நோய் தீரும் என்பதும் இதோட நம்பிக்கை. அதுதான் இந்த அன்னம் மிகப்பெரிய சிறப்பு. இந்த அஷ்டமி சப்பரத்துக்கும் இந்த சுவாமி படியலப்பருக்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாள் சுவாமியும் அம்பாலும் கைலி மலையில் தனியாக இருக்கும்போது, சுவாமி நீங்கள் இந்த மக்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் துன்பங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களால் வழிவகை செய்ய முடியாது அப்படின்னு சுவாமிக்கிட்ட அம்பாள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அதுக்கு சுவாமி ஒரு பதில் சொல்கிறார். இந்த வரலாற்று கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தால். அந்த பிராமணன் எல்லா வேத நூல்களும் கற்றவர். ஆனால் அவர் நிறைய தவறான செயல்கள் செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்து வாழ்ந்து வந்தார். அதே ஊரில் இன்னொரு பிராமணன் இருந்தார். அந்த பிராமணன் பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டம் வைத்து அந்த காய்கறி தோட்டத்தில் விளையக்கூடிய கத்திரிக்காய்கள் விற்பனை செய்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டி அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தார். இப்படி இவங்களுடைய வாழ்க்கையை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த கத்திரிக்காய் பிராமணன் என்ன பண்ணார்னா, சிவதர்ஷனம் செய்வதற்காக கோயிலுக்குள்ளே வராரு. கோயிலுக்குள்ளே வரும்போது இந்த பாவப்பட்ட பிராமணன், இந்த மோசமான பிராமணன் அவர் அடித்து நீ சாமி தர்ஷனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டார். துரத்தி விட்டோடனே அந்த பிராமணன், அந்த கத்திரிக்காய் பிராமணன் ரொம்ப மனசு நொந்து போய் பாண்டிய மகாராஜாவை போய் முறையிடுறாரு. சுவாமி, நான் இந்த மகாராஜா இந்த மாதிரி சுவாமி தர்ஷனம் பண்ண போனேன், என்னை இந்த பிராமணன் அடித்து துரத்தி தான் அப்படிங்கும்போது இதை மகாராஜா விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது அந்த பாவப்பட்ட பிராமணன் சொல்கிறான், சுவாமி மகாராஜா, கத்தரிக்காய் அசைவத்திற்கு சமமானது, அதை உண்பது பாவம். இவன் கத்தரிக்காய் விற்று அதன் மூலயமா வருமானம் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் நான் விரட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இதை கேட்ட எல்லாருமே கத்தரிக்காய் எப்படி அசைவமாகும், அது சைவம் தானே, அது காய்கறி தானே அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்போ இந்த இதுக்கு விடை தெரிய மகாராஜாவுக்கு விடை கிடைக்கல. அப்போ அந்த அரசபைக்கு அகஸ்திய முனிவர் வர்றார். அகஸ்திய முனிவர் கிட்ட கேட்குறார், குருவே, இதுக்கு எனக்கு பதில் தெரியல, கத்திரிக்காய் எப்படி அசைவமாகும், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அகஸ்திய முனிவருக்கு ஒரு பதில் சொல்கிறார். இதே மதுரையும் பதில் வர்த்தகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபக்தன் வாழ்ந்தவன். அந்த சிவபக்தன் தினந்தோறும் சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப நியம சிவம் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த சிவபக்தன் சிவபூஜை செய்யும் பொழுது மகாவிஷ்ணு கருடாரூபராக காட்சி கொடுக்குறாரு. ஆனால் அந்த சிவபக்தன் சிவபூஜையில் ஆழ்ந்து இறங்கி பூஜை பண்ணும்போது மகாவிஷ்ணு கவனிக்க மறந்து போய்ட்றார். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணார், கோவப்பட்டு ஒரு சாபம் கொடுத்துறாரு. நீ கர்ப்பக செடியாக மாறுவாய் என்றும் அந்த செடியில் விளையக்கூடிய காய்கறிகள் உண்பதற்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இந்த சாபம் கிடைச்சோடனே அந்த வர்த்தகன்ற சிவபக்தன் ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் சிவபெருமான் கிட்ட முறையிடும் போது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். ரிஷபரூபத்தில் காட்சி கொடுத்தார். ரிஷபாரூடனாக காட்சி கொடுத்து, விஷ்ணுவோட சாபத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய கத்திரிக்காயில் உங்கள் பேர் உள்ள கத்திரிக்காய் செடியில் விளையக்கூடிய கத்திரிக்காய்கள் எல்லாம் எந்த பூஜையும் நடக்காது, அந்த பூஜை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், நீங்கள் இதுக்கு பயப்பட வேணாம்னு சொல்லி சுவாமி வரைஞ்சு போயிட்டாரு. அந்த வர்த்தகனுக்கு சுவாமி மோட்சம் கொடுத்ததும் இந்த அஷ்டமி சப்பர நன்னாளில் தான். அந்த வர்த்தகனுக்கு சுவாமி காட்சி கொடுத்து அவனுக்கு மோட்சம் கொடுத்ததும் இந்த அஷ்டமி சப்பர திருநாளில் தான். அப்போ இந்த அஷ்டமி சப்பர திருநாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி புறப்பாடாகி வெளியே வருவார். சுவாமியோடு நம்ம போகணும். போயிட்டு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லக்கூடிய ஓம் வாக்கிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு சுவாமி சுவாமி கூடயே 4 வெளிவீதிகளும் வலம் வரலாம். நம்மளால் முடிஞ்ச
முடிஞ்சால் வலம் வரலாம். இல்லைனா கூட சித்திரை வீதி அல்லது ஆடி வீதியை மட்டும் 7 முறை வலம் வந்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இந்த தரிசனத்தை செய்யும் பொழுது இந்த முறையில் சுவாமி அம்பாள் நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வந்து கைலாய வாசமும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்றது இந்த சுவாமி அம்பாளுமே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த அஷ்டமி சப்பரத்தோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த அஷ்டமி சப்பரம் பார்த்துட்டுக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் சுவாமியும் அம்பாளும் தரணும்னு சொல்லி நம்ம சுவாமி அம்பாளை வேண்டிக்கலாம். மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்கள் நட்சவம் வெல்வி மல்க மேன்மைகள் செய்வநிதி விலங்கு கொள்ளலாம் மேன்மைகள் செய்வநிதி விலங்கு கொள்ளலாம் மேன்மைகள் செய்வநிதி